கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. எல்லாருக்கும் நமஸ்காரம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷட்திலா ஏகாதசி பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது இந்த ஏகாதசி மகிமையை யுதிஷ்டிரர் ஸ்ரீ கிருஷ்ண பகவான்கிட்ட கேட்க கிருஷ்ண பகவான் கூற தொடங்கினார். பொதுவாக ஏகாதசி அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ண மாட்டா. ஆனால் இந்த ஏகாதசி அன்று எள்தான் விசேஷம். நாம் என்ன நினைக்கிறோம், எல்லா அபர காரியங்களுக்கு தான் உபயோகிப்பான்னு. ஆனால் இது பெருமாளோட வியர்வையிலேருந்து உற்பத்தி ஆனது. எப்படி ருத்ராட்சம் சிவபெருமானோட கண்ணீர் துளியிலிருந்து உற்பத்தி ஆனதோ அதுபோல். அதனால் எள்ளுக்கு பெருமை ஜாஸ்தி. இந்த ஏகாதசியில் எள்ளை 6 விதமாக உபயோகப்படுத்தணும். அதனால தான் அதுக்கு பேர் ஷட் திலான்னு. திலம்னா எள்ளு, ஷட்டுன்னா 6. அதை எப்படி உபயோகப்படுத்தணுங்கிறத பார்ப்போம். திலஸ்நாயி திலோத்வர்த்தி திலஹோமி திலோதகி திலபுக் திலதாச்ச ஷட்திலாஹ பாபநாசனாக. எப்படி எள்ளை 6 விதமாக எப்படி உபயோகப்படுத்தணும்னு பார்க்குறோம். எள் கலந்த ஜலத்தில் ஸ்நானம் பண்ணுறது, சிறிது எள்ளை அரைச்சி உடம்புல பூசிண்டு குளிக்கிறது, திலத்தால் ஹோமம் பண்ணுறது, திலமும் ஜலமும் கலந்ததை தானம் பண்ணுறது, தர்ப்பணம் பண்ணுறது, மறுநாள் துவாதசி என்று தில அன்னம், அதாவது எள் சாதம் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்றது, திலத்தை தானம் செய்கிறது, இப்படின்னு 6 விதமாக அந்த எள்ளை உபயோகப்படுத்தணும். அதனால தான் அதுக்கு பேர் ஷட்திலா ஏகாதசின்னு பேர். அன்று ஸ்ரீ கிருஷ்ண பகவானை நாம சங்கீர்த்தனத்தால் ஆராதனை செஞ்சு இரவு கண் விழித்து மறுநாள் துவாதசி இருக்கும் பொழுதில் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தூப தீபங்களால் ஆராதனை செய்து எள்ளுருண்டை, எள் சாதம் நைவேத்தியம் செய்ய வேண்டும். தானங்கள் செய்வது மிகவும் சிறப்பு. எள்ளுடன் கூடிய பாத்திரம், ஜல பாத்திரம், கருப்பு மாடு, கூஷ்மாண்டம் என்று சொல்லப்படும் பூஷணிக்காய் போன்றவற்றை தானமாக கொடுக்க வேண்டும். இதன் மகிமையை சொல்லக்கூடிய ஒரு கதையையும் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கூறத் தொடங்கினார். ஒரு சமயம் மிகவும் ஆச்சாரமாக பலவிதமான விரதங்களை அனுஷ்டித்த ஒரு பெண்மணி அன்னதானத்தின் மகிமை தெரியாமல் அதை மட்டும் செய்யாமல் பலவிதமாக பூஜை புனஸ்காரங்களை செய்து வந்தாள். அவள் பக்தி செய்தது பகவானுக்கு பிடித்தாலும் அவளை அன்னதானம் செய்ய வைப்பதற்காக பகவானே ஒரு கிழ பிராமணன் வேஷத்தில் பசிக்கிறது அம்மா என்று கேட்க அவள் கோபத்துடன் ஒரு மண்கட்டியை அவருக்கு போட்டாள். இதிலிருந்து நாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும். பகவானே நம்மை கரை சேர்க்க வந்தாலும் அதற்கும் நாம் பாக்கியம் பண்ணியிருக்கணும். இப்படியே இருந்து அவள் மிகவும் புண்ணியம் பண்ணியிருந்ததால் உடலுடன் சொர்க்கத்துக்கு செல்லும் பேறு பெற்றாள். அத்துடன் பகவானுக்கு மண்கட்டியை தானம் கொடுத்ததால் அங்கு அவளுக்கு ஒரு மாளிகையும் இருந்தது. அனைத்து சுகபோகங்களும் இருந்த போதிலும் அன்னதானம் செய்யாததால் பசியுடன் வாடினாள். அது பற்றி பகவானிடம் அவள் கேட்டு அதிலிருந்து விடுபட உபாயம் கேட்டாள். பகவானும் தயையினால், நீ கதவை தாளிட்டுக்கொள். அதிசயமாக நீ உடலுடன் சொர்க்கத்திற்கு வந்திருப்பதால் உன்னை பார்க்க அப்சர பெண்கள் வருவார்கள். அவர்களிடம் ஷட்திலா ஏகாதசி மகாத்மியத்தை கூறினால் கதவை திறக்கிறேன் என்று சொல், உனக்கு விமோச்சனம் கிட்டும் என்றார். அவளும் அவ்வாறே செய்ய அவளுக்கு பசி தாகத்திலிருந்து விமோச்சனம் கிடைத்தது. மகாத்மியத்தை கேட்டதற்கே இத்தனை மகிமை என்றால் அதை அனுஷ்டிப்பவர்களுக்கு எத்தனை புண்ணியம் என்று கூற தேவையில்லை யுதிஷ்டிரா என்று ஸ்ரீ கிருஷ்ண பகவான் ஷட்திலா ஏகாதசி மகிமையை கூறி முடித்தார். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.